கடமைக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கு. யாருமே ஏழ்மையை மட்டும் சொல்லி காரணம் சொல்லிடுறாங்க. மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட இருந்தால் நான் டக்குன்னு வாழ்ந்துருவேன், அதை நினச்சி தான் நான் வந்தேன், எனக்கு வந்து பின்னாடி பொருளாதாரத்தை வச்சு இங்கே ஒன்றுமே பொருளாதாரத்தை என்னைக்குமே எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்கிறோம், எனக்கு முக்கியம் இல்லை. அந்த சாப்பாட்டுக்கு இல்லாத இடத்த எப்படி சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு புரிஞ்சா. என்னை அந்த ட்ரைனர் வந்து என்னை புஷ் பண்ணுறாரு மாஸ்டர், என்னை மதிக்க மாட்டேங்கிறார் மாஸ்டர்னா அந்த இடத்த நீ சரி பண்ணு. புரிஞ்சா? உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தூக்கி வந்து நீ சரி பண்ணு. புரிஞ்சா? உனக்கு கீழே உள்ள ட்ரைனரை வந்து அப்படி மதிக்காம இருக்காது, அவனை தட்டி கொடுத்து வேலை வாங்க. புரிஞ்சா? இங்கே காரணங்கள் ஏற்றுக்கப்படும், பட் அந்த காரணத்தை சரி செய்யறதுக்கு என்ன வழியா அதான் பாருங்க. புரிஞ்சா? ஒரு கிளைண்ட் வந்து நம்மகிட்ட குறை சொல்றாங்கன்னா அந்த கிளைண்ட்டை எப்படி நம்ம சரி செய்யுது. ஓகேவா? ஒருத்த வந்து மரியாதை இல்லாமல் பேசிட்டான், உன்கிட்ட வந்து ஒரு குறை சொல்றாங்க. புரிஞ்சா? மரியாதை சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி நீ மரியாதை கொடு. புரிஞ்சா?